அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க சிறுமுகை வரைக்கும். பார்த்தா ரோடு ஃபுல்லாக இன்றைக்கி எல்லாருமே பேக்கை வச்சுட்டு இந்த பாட்டிலுக பழைய பிளாஸ்டிக் பொருளுக இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், அவங்களே விஷயத்தை சொல்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் சிறுமுகை ரோட்டரி பிரசிடென்ட் அருள்மொழி, செக்ரட்டரி ஈசா வெங்கடாச்சலமூர்த்தி, ட்ரெஷரர் முருகவேல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிறுமுகை ரோட்டரி மூலியமாக சிறுமுகை வனத்துறை மற்றும் நம்ம கூனன் காலேஜ் அப்புறம் நம்ம கராத்தே மாணவர்கள் மூலிமா வந்து ஒரு பிளாஸ்டிக் விழிப்புணர்வுக்காக வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வரும், பூ தூவி வர வைப்போம், ஆனால் பூரா பிளாஸ்டிக்காக வருது. எவ்வளோ மனசு ஒரு வேதனையான விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த வீடியோவில் அனுப்ப பாருங்க. நம்ம வருங்காலம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலைங்க. நம்மளே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. பிளாஸ்டிக் அவசர விபத்துக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து ஈஸியாக வீசிட்டு போயிடலாம். பாருங்கள், பொறுக்க அல்லால பொடியாத மாதிரி வந்துட்டே இருக்குது. இந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்து சீக்கிரமாக சாப்பிட்றோம், சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறோம். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணுங்கிறக்காக இவ்வளோ நேரம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நடத்திட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பொதுமக்கள் நாங்கள் மட்டும் சாப்பிட்டாது, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். நீங்கள் உங்கள் சந்தேகங்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாருங்கள். நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் டிஃபன் அடுக்கு இருக்கும், 2 அடுக்கு 3 அடுக்கு இருக்கும், அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கட்டுக்கட்டாக வந்து பிளாஸ்டிக் வந்து கவர் சேர்த்து வச்சுக்கிறாங்க. நம்ம தேவைன்னு சொல்லி எடுத்து அவசியம் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் சந்தேகம் சொல்லுங்கள். வருங்கால சந்தேகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து திரும்ப கேட்டுக்கிறேன்.